இன்றைய சோசியல் மீடியாக்கள், பல யூடியூப் சேனல்கள் வளர்ந்து வரும் வேளையில் பல விஷயங்களை நமக்கு பேசுகிறோம், பல கதைகளை சொல்கிறோம், பல நாட்டில் நடக்கும் யதார்த்தங்களை சுட்டி காட்டுகிறோம். ஆனால் சினிமா பற்றி பேசும்போது பல பெரும் இயக்குனர்கள், நிறைய சாதித்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நமக்கு இந்த யூடியூப்பில் பேசுவது குறைவாக தெரிகிறது. பல சேனல்களை பார்த்து கொண்டு வருகிறேன். நான் குறிப்பிட்ட சில நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பற்றி இந்த யூடியூப்பில் பேசுவதே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு மகா மனிதன், இயக்குனராக இமயம் தொட்ட ஒரு மனிதரை நமக்கு பேச போகிறோம். இமயம் சொன்னாலே உங்களுக்கு யாரானு புரிஞ்சிடும். அவரை பற்றி நம்ம பேச போகிறோம். உண்மையில் 16 வயதிலே நம் நெஞ்சை விட்டு மறக்காத ஒரு சினிமாவை எடுத்த பாரதி ராஜா பற்றி தான் நம்ம இந்த வீடியோவை பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். இமயம் தொட்ட பாரதி ராஜா பழம்பெரும் பெரிய ஒரு இயக்குனரில் பாலச்சந்தருக்கு அடுத்தது இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தவர். ஒரு காலத்தில் அந்த நேரங்களில் அவருடைய இயக்கத்தில் வந்த படங்கள் மாபெரும் வெற்றி கண்ட படங்களும் உண்டு. அப்படிப்பட்ட படங்களில் அவர் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அலைகள் ஓய்வதில்லை, கடலோர கவிதைகள், கடல் பூக்கள், 16 வயதினிலே இப்படி பெரிய லெஜண்டுகளை உருவாக்கிய ஒரு மனித மேதைதான் நம்ம இந்த காணொளியில் அவரை பற்றி கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். அப்பேற்பட்ட மகா கலைஞர் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்போது அவரால் சினிமா எடுக்க முடியாத சூழல்கள் தள்ளப்பட்டு கொண்டு வருகிறார். சினிமாவில் சிறு தோற்றங்களில் நடித்து அவருடைய சினிமா வாழ்க்கையை டெவலப் பண்ணி வந்து கொண்டிருக்கிறது தான். அவருடைய சினிமா வாழ்க்கை எப்படி முடிந்து போனது, அவருடைய இயக்குனர் வாழ்க்கை எப்படி கடந்து போனது, இன்றைய நவீனங்கள் தான் அவருடைய இயக்கத்தின் வடிவங்கள் கடந்து சென்றது. அவருடைய இயக்கங்களை பார்த்தால் அத்தனை பொருளாதாரத்துக்கு உயர்ந்த படமாக எடுக்க மாட்டார், சிம்பிளாக எடுக்கக்கூடியவர். இன்னைக்கு மக்கள் சிம்பிளை விரும்பாத ஒரு காரணத்தினால் அவருடைய இயக்கமானது ஸ்டாப் ஆகி போச்சு. அந்த அளவுக்கு இனி சினிமாவில் அவர் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தொடர்ந்து பல சினிமாவில் குணச்சித்திர வேடத்தில் நடித்துக் கொண்டு வருகிறார் பாரதி ராஜா. பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் ரஜினி, கமல் இப்படி பெரிய தலைகளை உருவாக்கியவர் என்ற ஒரு பங்கு அவருக்கும் உண்டு. பாலச்சந்தருக்கு பிறகு அவருக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. அந்த அளவுக்குத்தான் 16 வயதினிலே என்ற ஒரு படத்தை எடுத்து சப்பானி பரட்டேன் என்ற ஒரு கேரக்டரை கொடுத்து இந்திய சினிமாவில், நம் தமிழ் சினிமாவில் ஒரு தூக்கலான 2 சிங்கங்களை உருவாக்கிய ஒரு மகா படைப்பு படைத்த ஒரு மகா இயக்குனர் என்ற படைப்பு பாலச்சந்தருக்கு நிச்சயமாக பொருந்தும். அப்பேற்பட்ட ஒரு டைரக்டர். முதல் மரியாதை, இப்படி அவருடைய படங்கள் எல்லாம் அப்படி இனிக்கும் தரமாக, ரசிக்கும் தரமாக இருக்கின்ற அந்த நேரங்களில் உள்ள கதை களங்கள் எல்லாம் இப்போது அவருடைய படங்கள் எங்கே சென்று விட்டது என்றுதான் நமக்கு இன்னைக்கு கேள்வியாக கேட்க வேண்டிய சூழ்நிலை. அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அவர் எடுத்த படங்களை போல் மீண்டும் அதே ஒரு கதாபாத்திரங்களை வைத்து இப்போது அவருடைய சிந்தனையில் எடுத்தால் ஓடுமா? ஒருவேளை அவர் வயதுக்கு முதிர்ந்தவராய் இருக்கிறதுனால படங்கள் எடுக்க தவிக்கிறாரா அல்லது தடைப்பட்டு கொண்டு நிற்கிறாரா என்று நமக்கு தெரியல. அந்த அளவுக்குத்தான் அவருடைய இயக்கங்கள், ஒருவேளை அவருடைய வயது காரணமாக சினிமாவை எடுப்பதை நிறுத்தியிருக்கிறார் என்று சொல்லலாம். ஆனால் குணச்சித்திர வேடங்களில் இப்போது படங்களில் வரும்போது அவருடைய தத்துவமான நடிப்பு, மிகையான அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு ரசிக்கக்கூடிய அளவுல அவருடைய நடிப்புகள் எல்லாம் அப்படி இருக்கிறது. அந்த அளவுக்குத்தான் சினிமா இயக்குனர் அல்லவா, அவருடைய நடிப்பு எப்படி இருக்கும்? அவருடைய நடிப்புகளில் வந்த படங்கள், நிறைய படங்களை நம்ம எடுத்துக்கொண்டால் அத்தனையும் கடல் பகுதிகளிலே ஏகப்பட்ட படங்களை எடுத்துக்கொண்டிருப்பார். மீனவர்கள் சம்பந்தப்பட்ட கதைகள் எடுத்த இந்தியாவில் சரி, நம் தமிழ்நாட்டிலும் சரி, ஒரே இயக்குனர் பாரதி ராஜா ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்பதை நான் உண்மையாக சொல்கிறேன். பாலச்சந்தர் பெரிய சிகரம்தான், ஆனாலும் பாரதி ராஜாவின் இமயத்தை யாரும் இன்னும் வரைக்கும் தொடுவதில்லை. ஏன்னா கடலோர மக்களின் வாழ்வாதாரங்களையும் வாழ்க்கைகளை எடுத்து சினிமாவாக கொடுப்பதும் அவரும் உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு கலைஞர் என்று நான் உறுதியாக சொல்கிறேன். அப்படித்தான் அவர் கடல் பகுதிகளில் எடுத்த கதைகளும், நம் கண்ணீர் சிந்திய கதைகளும், உண்மையில் நம் கடற்பர மக்களின் கதைகளை நீட்டாக உண்மையாக தெரியக்கூடிய, ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரே இயக்குனர் என்றால் அது நம் பாரதி ராஜா ஒருவரால் தான் முடியும். அந்த அளவுக்கு நம் இந்திய சினிமாவில் சரி, நம் தமிழ் சினிமாவில் சரி, ஒரு புகழ்பெற்ற டைரக்டராக அன்னைக்கு இருந்திருக்கிறார். பெரிய ஒரு இயக்குனராக வலம் வந்திருக்கிறார். பெரிய ஜகன்களை உருவாக்கி இருக்கிறார். அப்படித்தான் கமல், ரஜினி எல்லாம் உருவாக்கிய ஒரு பெரிய விசித்திரமான ஒரு படைப்பில் நம் பாரதி ராஜாவும் அப்பேற்பட்ட ஒரு மனிதனை நம்ம இந்த காணொளியில்
பல பேர்கள் பேசுவதில்லை. இங்கே சோசியலில் பல விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம் உண்மையான ஒரு பாரதி ராஜாவை பற்றி நமக்கு இங்கே யூடியூப்பில் பேசுவது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனால் எனக்கு என்னவோ கொஞ்சம் கடந்த நாளாக கொஞ்ச நாள் ஒரு ஆசையாக இருந்தது. பாரதி ராஜா பற்றி சில விஷயங்களை எடுக்கணும். பாரதி ராஜா பெரிய ஒரு மேதை, அவரை பற்றி எப்படி பேசுவது தயக்கமாக கொண்டிருந்தேன். ஆனால் நிச்சயம் இப்பேற்பட்ட மனித மேதைகளை நமக்கு இந்த யூடியூப் மூலமாக பேசுவதற்கு பெருமைப்படுகிறேன். அப்பேற்பட்ட ஒரு சினிமாவில் மனித மேதையை நான் இந்த யூடியூப்பில் பேசுவதற்காக நானும் பெருமைப்படுகிறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு யூடியூப் காலகட்டத்தில் இப்படிப்பட்ட மனித மேதைகளை நமக்கு சொல்ல யாரும் முன் வருவதில்லை. அதற்காக இந்த வீடியோவை நான் தயார் செய்து இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பாரதி ராஜாவை முழுக்க நல்ல ஒரு இயக்குனர், நல்ல ஒரு மனிதர், அப்படிப்பட்ட அவரை நேரிலே சந்திச்சு பார்த்திருக்கிறேன். அவருக்கு என்னை தெரியுமா என்னவோ தெரியல, அவருக்கு கை கொடுத்திருக்கிறேன். கடல் பூக்கள் படங்கள் எல்லாம் எங்க ஊர்ல எடுத்திருக்கிறாங்க. அப்படி கடலோர கவிதைகளில் படம் எடுக்கும் போதெல்லாம் நான் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் படம் இங்கே எடுத்திருக்கிறாங்க, நாங்க நடிச்சிருக்கிறோம் அப்படிங்கெல்லாம் நிறைய விஷயங்களை நினைவுகளை எல்லாம் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மனித மேதையை நமக்கு இந்த வீடியோவை பேசுவதற்கு நான் பெருமை கொள்கிறேன் என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பேற்பட்ட ஒரு பாரதி ராஜாவின் படங்கள் வரிசைகளை எண்ணிக்கை பார்த்தால் நமக்கு இன்னைக்கு இன்றைய சினிமா வாழ்க்கையில் பல கதைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று நமக்கு சிந்திக்க வைக்கிறது. ஒரு நிமிடம் அன்றைக்கு கதைகளும் கண்ணீர்களும் கலந்து, காதலும் கவிதைகளும் கலந்து எடுத்த ஒரு பாரதி ராஜாவும் இருக்கிறார். கதைகளும் கருவோடு எடுத்து நடிப்பை உருக்கமாக கொண்டு சிதைத்த ஒரு பாரதி ராஜாவும் இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மனித மேதை. அவரால் காதல்ல அலைகள் ஓய்வதில்லை என்ற ஒரு காதல் படத்தையும் கொடுக்க முடியும். கடல் பூக்களை என்ற ஒரு கடல் கிராமத்தின் படத்தையும் கொடுக்க முடியும். கடலோர கவிதை என்ற ஒரு காதலும் ஒரு கடலோர வாழ்வையும் கொடுக்க முடியும் என்பதற்கான உதாரணமாக இருக்கக்கூடியவர் பாரதி ராஜா ஒரு ஆள் மட்டும்தான். அப்பேற்பட்ட ஒரு கலைஞரை தான் நம்ம இந்த வீடியோவில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவரை பற்றி பேசுவதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் இதை பாரதி ராஜா மத்தியில் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்பதற்கான என்னுடைய ஆசைகள். பாரதி ராஜாவை எனக்கு மிகவும் இந்த இந்திய சினிமாவில் சரி, நம் தமிழ் சினிமாவில் சரி, பாரதி ராஜாவை மிகவும் பிடித்த ஒரு டைரக்டர். என்ன அவருடைய படங்கள் அந்த அளவுக்கு ரசிக்கும்படி அவ்வளோ நடிப்புகளை உச்சரித்துக் கொண்டு நடிக்கக்கூடிய ஒரு மனித மேதை என்பதற்கான என்ற மாற்று கருத்துவில் அதை போன்று அவரை தொடர்ந்து மீண்டும் அடுத்த சிகரங்களை நமக்கு தொடுவதற்கு அடுத்த ஒரு டைரக்டரை நமக்கு ஒரு வீடியோவில் பேசுவோம். அதுவரை காத்திருங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை பாரதி ராஜா கொண்டு சேர்த்துருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பெருமையா இருக்கும். அனைவருக்கும் நன்றி. சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு